இந்த நாளில் கூட நம்ம வந்து அலைனிங் வித் காட்ஸ் ஆர்டர் அப்படின்ற ஒரு கதை நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கான எபிரேய வார்த்தை செடர், SEDER அப்படின்னு சொல்கிறாங்க. செடர் அப்படின்ற ஒரு எபிரேய வார்த்தை. அலைனிங் வித் காட்ஸ் ஆர்டர். ஆர்டர்னு சொன்னால் அரேஞ்ச்மெண்ட் இல்லை சீக்வன்ஸு. அதாவது இப்போ நம்ம 1 2 3 எழுதும்போது அது சீக்வன்ஸ் இல்லையா? இப்போ நம்ம 1க்கு அப்புறம் 3 போட மாட்டோம். ஏன்னா 2 அதுக்கப்புறம் தான் 3 வரணும். அதான் ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சீக்வன்ஸ் இந்த பூமியில் வச்சுருக்காரு. ஸோ அந்த ஆர்டரில் நம்மளும் வாழணும். த டிவைன் ஆர்டர் ஆர் த காட்ஸ் பேட்டர்ன், ஆண்டருடைய அந்த ஆர்டரில் நம்ம வந்து அலைன் ஆகணும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 14 வசனம், சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாய் செய்யப்பட கடவுது அப்படின்னு தமிழில் போட்டிருக்கு. இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கு. பட் லெட் ஆல் திங்ஸ் பி டன் டீசென்ட்லி அண்ட் இன் ஆர்டர். அன்டீசெண்டாக பண்ணுற எதையுமே ஆண்டர் வந்து காட்லி ஆர்டரில் வராது. ஒரு காட்லி ஆர்டரில் ரொம்ப டீசெண்டாக நடக்கும். இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் போயிருக்கோம், ஒரு சைலண்ட்டான இடத்துல லபலபா நம்ம கத்தணும்னா என்ன சொல்லுவாங்க? இவங்களுக்கு டீசெண்டாகவே பிஹேவ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சவுண்டாக பாட்டு வச்சு கேட்கக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸை ஒரு ட்ராவல் ஜேர்னியில் வச்சுருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே சில ரூல்ஸ் இருக்குது. உங்கள் ஸ்லிப்பர்ஸை நீங்கள் வெளியே தான் நீங்கள் உள்ளே வரணும். அதே போல் நீங்கள் சாப்பிட இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே வந்து அந்த டேபிள் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிளேட்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். பந்தி கல்யாணத்துக்கு போனால் அங்கே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சாப்பிட்டா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி திருப்பி நம்ம அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில ஆர்டர்ஸ் ஒரு இடத்துல ஒவ்வொரு விதமான டிசிப்ளின் இருக்கும், ஒவ்வொரு விதமான லாஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். இப்போது அதே போல் தான் ஆண்டவர் கூட பார்த்திங்கன்னா வேதாகம் வந்து நமக்கு பின்பற்ற வேண்டிய சில ஆர்டர்ஸை வச்சுருக்கிறாரு. ஆதியாகமம் 1:31 பார்த்திங்கன்னா ஆண்டவர் இந்த பூமியை யூனிவர்ஸ் இன் அ பர்ஃபெக்ட் ஆர்டர், அது ரொம்ப அழகாக அதை அவர் நல்லது என்று கண்டார். ஒரு ஆர்டரான விஷயத்த காட் பாருங்கள், ஒரு வெளிச்சம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. முதல்ல எங்கே ஒழுங்கின்மை வெறுமை இருக்குது அப்படின்னா அங்கே இருள் இருந்தால் தான் அங்கே ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கும். அப்போ முதல்ல காட் வந்து ஒழுங்கின்மையும் வெறுமையும் அவர் மாற்றலை, முதல்ல அங்கே வெளிச்சத்தை கொண்டு வராரு. வெளிச்சத்தை கொண்டு வந்ததுக்கப்புறமா ஒன்று உருவாக்குறாரு. எதெல்லாம் ஒரு வெறுமையாக இருக்கும் அந்த வெறுமையை நிரப்பினார் பாருங்கள். வெறுமைகளை மாற்றும் போது ஒழுங்கின்மையும் போயிடுச்சு. அதே போல் தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம ஆண்டவர் வந்து அவருடைய அந்த ஆர்டர்ஸை நம்ம பின்பற்ற வேண்டும். நீங்கள் சங்கீதம் 37:23 வாசிச்சிங்கன்னா அதில் போட்டிருக்கோம், ஒரு மனுஷனுடைய வழிகள் அவன் நடக்கிற விதமே அவன் நல்லவனா கெட்டவனான்னு காமிச்சு கொடுத்துரும் அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்தது யாத்திராகமம் 40 14:33 பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த உடன்படிக்கையை பற்றி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. மேலே ஏஞ்சல்ஸ் இருக்கணும், அவங்க பவ் பண்ண மாதிரி இருக்கணும், கிருபாசனன்ற அந்த கிரேஸ் அந்த பாட்டு எங்கே இருக்கணும், அப்புறம் அந்த பெட்டி எந்த மெட்டீரியலில் செய்யப்படணும், அதுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆர்டர், ஆண்டோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட ஆர்டர் நம்ம சொல்லலாம் இல்லையா? அது அப்படியே வந்து பின்பற்றி தான் உடன்படிக்கை பற்றி செய்கிறாங்க. ஸோ நாளிலே கூட காட்ஸ் அந்த டிவைன் ஆர்டர் அவருடைய சிற்றிப்பில் நம்ம அதை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஸோ அலைனிங் வித் காட்ஸ் ஆர்டர். முதல்ல ஆண்டவர் ஒரு ஒழுங்கின்மையான வெறுமையான இடத்துல என்ன பண்ணல, ஒரு கணவன் மனைவி ஆதாம் ஏவலை உருவாக்க உட்கார வச்சுட்டு மற்றதெல்லாம் பண்ணலை. முதல்ல அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறாரு. ப்ராப்பராக பண்ணதுக்கப்புறமா தான் பிஃபோர் உலகத்தில் எந்த ஒரு லைஃபே வரத்துக்கு முன்னாடி காட் வந்து லைட்டை உருவாக்குறாரு. லைட் வந்ததுக்கப்புறமா தான் காட் லைஃப்பை பூமியில் உருவாக்குனார். மேன்கைண்டு வரத்துக்கு முன்னாடி கர்த்தர் உருவாக்கல. அப்போ காட் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர் சீக்வன்ஸ் வச்சுருக்காரு. ஒரு குழந்தை கூட கர்ப்பிணியாக இருக்காங்க, 9 மாதத்துக்கு அப்புறமா தான் குழந்தை பிறக்கும். அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இந்த பூமியில் இருக்கிற இந்த ஆர்டர் சொல்லும்போது எல்லாரும் அதை ஒரே மாதிரி பின்பற்ற வேண்டும். அதுதான் காட் விரும்புகிறாரு. ஏன்னா காட் வந்து ஒழுக்கத்துக்கு தேவனாக இருக்கார், வந்து குழப்பத்துக்கு தேவன் கிடையாது, ஒழுங்கின்மைக்கு தேவன் கிடையாதுன்னு வசனம் சொல்லுது. அதே போல் நீங்கள் நோவாவை எடுத்துக்கொண்டால் நோவா அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்வார், ஒரு ஸ்கெட்சு போட்டு ஒரு பேழையை உருவாக்கு, அதில் 2 தான் உள்ளே வரணும். சரி பரவாயில்ல 3 உள்ளே போடலான்னு போடலை அவர். பார்த்திங்கன்னா 4 கூட போட்டுக்கலான்னு போடலை. 2 தான்
ஸோ ஒன்றுனா ஒன்று தான். அதே போல் நான் இத்தனை நாள் உள்ளே இருக்கேன்னா உள்ளே தான் ஆகணும். இந்த மரத்தில தான் இத நீ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. எந்த மரத்தில வேணா பண்ணலான்னு பண்ணல. இன்னைக்கு ஊழியம் கூட எப்படி வேணா பண்ணலாம் நம்ம பண்ணாதபடிக்கு, அந்த ஆர்டர்ல நம்ம ஊழியம் பண்ணணும். ஆண்டவர் எதுல பண்ண சொல்றாரு, எங்க பண்ண சொல்றாரு, யாருக்கு பண்ண சொல்றாரு. சில பேர் நம்மள வந்து புரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக நம்ம எல்லாரையும் ப்ளீஸ் பண்றதுக்கு இல்ல. ஆண்டவருடைய ஆர்டர் படி நம்ம போகணும்னு தான் ஆண்டவர் விரும்புவாரு. ஸோ நம்ம இன்னைக்கு நோவாவை போல நம்மளுடைய ஒபீடியன்ஸ்க்குள்ள ஆண்டவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையில் அந்த ஆர்க் எப்படி நோவா கட்டி முடிச்சது போல் நம்மளுடைய வாழ்க்கையை கரெக்டாக கட்டி முடிக்க நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அதே போல் மோசே யாத்திராகம் 25:40 எடுத்து வாசிச்சிங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியை வந்து எப்படி பண்ணணும்னு கரெக்டாக கேட்டு 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 செய்வார். அந்த டென்ட் ஆஃப் மீட்டிங் எப்படி இருக்கணும், அப்புறம் மகா ஸ்பர்சம் சொல்லுவாங்க, வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம். ஆண்டவர்கிட்ட நீங்கள் யாத்திராகம் வாசிச்சு பாருங்களேன், எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆலயம் எப்படி இருக்கணும், ஆலயம் வெளில எப்படி இருக்கணும், வெளியே எப்படி இருக்கணும், மக்கள் ஆசாரியர் எப்படி இருக்கணும், என்ன அவங்க போட்டிருக்கணும், எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம உடையிலிருந்து, நம்ம இடத்துலேருந்து, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டர் வச்சுருக்கிறாரு. அந்த ஆர்டரை நம்ம பின்பற்றணும். அந்த ஆர்டர் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ தான் நம்ம அதை பின்பற்ற முடியும். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் கூட அடுத்தபடியாக நம்ம ஏசப்பாவை நம்ம வாழ்க்கையில் எடுத்தோம்னு சொன்னால், அவர் வந்து பிதாவுக்கு அழகாக தன்னை சப்மிட் பண்ணார். எப்படின்னா 12 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா வந்து, நீ என்னப்பா இங்கே வந்துட்ட, நாங்கள் எங்கெல்லாம் உன்னை தேடணும் தெரியுமா அப்படின்னு கோவமாக சொல்லும்போது ஏசப்பா கோவப்பட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து நான் வந்து உங்களுக்கு தெரியாதா, நான் இங்கே வந்திருக்கேன், நான் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தெறிஞ்சு பேசிட்டு திரும்பி வசனம் போட்டிருக்கு, அவர் தாய் தகப்பனமாருக்கு ஆண்டவர் டைம் வர வரைக்கும் அடங்கியிருந்தார். ஸோ த ஆர்டர் ஆஃப் காட் இஸ் ஆல்சோ பீங் சப்மிசிவ். அமைதியாக பொறுமையாக காட் சொல்கிற வரைக்கும் அடங்கி இருக்கிறது. இயேசுவே அடங்கி இருந்தாராம் அவர் ஊழியத்தை நிறைவேற்றதுக்கு முன்னதாக. ஸோ அதனால் நம்ம கூட இன்றைக்கி மற்றவங்க செய்கிறாங்க, மற்றவங்க ஓடுறாங்க அப்படி பண்ணாமல் காட் நமக்கு சொல்கிற வரைக்கும் இருந்து பண்ணுறது ஒரு உத்தமமான காரியம். அலைனிங் இந்த காட்ஸ் ஆர்டர். ஹல்லேலூயா. அப்போ தான் காட் ஆர்டர் லீட்ஸ் டு காட்ஸ் பர்பஸ். ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் சபையை கூட நீங்கள் அப்போஸ்தலர் 2:42-47 வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அவர்கள் டிவோட்டட் தெம்செல்ஃப். ஒவ்வொரு நாளும் அவங்க அப்போஸ்தலருடைய உபதேசத்திலையும் அந்யோன்யத்திலையும் ஜெபத்திலையும் ஆராதனையிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள்னு வசனம். உறுதி டிவோட்டடாக இருந்தாங்களாம். அந்த சீக்வன்ஸில் ஒருத்தரும் மிஸ் ஆகலை. டெய்லி வந்துடுறாங்க எல்லாரும் இந்த டைமுக்கு அந்த டைமுக்கு. எல்லாருக்கும் எல்லாரும் ஒரே ஆர்டரை பின்பற்றுறாங்க. நாங்கள்லாம் ஒரே தேவனுடைய பிள்ளைங்க. இது கர்த்தர் கொடுத்த வேதம். ஒரு ஆர்டரை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா எப்படி பின்பற்ற முடியும்? வேதாகமம் தான் அந்த ஆர்டர், பிப்ளிக்கல் ஆர்டர். இந்த பிப்ளிக்கல் ஆர்டரை நம்ம எல்லாருமே ஒன்று போல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். ஹல்லேலூயா. வேதாகமம் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான் டீச் பண்ணுது. மனுஷங்க தான் எடுத்து அதை சில வேலையில் மாற்றி உபதேசிச்சிடுறாங்க. ஆனால் வேதம் வந்து கர்த்தர் கொடுத்த ஒரு நமக்கு பொக்கிஷம். இது நம்மளுடைய வழிகாட்டி. நமக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இங்கேருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ நம்ம வந்து ஆண்டோடைய ஆர்டரில் அலைன் ஆகணும்னு சொன்னால் அதிகமாக வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதிகமாக அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்போது நம்ம அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவர் என்ன ஆர்டர்ஸில் என்னுடைய வாழ்க்கையை நடத்த விரும்புகிறார், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக கரெக்டாக அவருடைய ஆர்டர்ஸில் அவருடைய பிளானில் அவர் நமக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கா நம்மளுடைய ஃப்யூச்சரில் ஆண்டவர் நம்மை மிகவும் அழகாய் நேர்த்தியாய் நடத்துவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஹல்லேலூயா. அதனாலே கூட ஏசப்பா என்றைக்கோ தாவீதை வந்து ராஜாவாய் நினைத்து விட்டார். அதனால தான் ராஜா வரத்துக்கு முன்னாடி ஆட்டெல்லாம் வந்து கரடியெல்லாம் வந்து அடிக்க வரும்போது கூட அதை எப்படி காப்பாற்றுறாருன்னு செக் பண்ணியிருக்காரு ஆண்டவர் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் காட் நம்ம வாழ்க்கையில் வந்து அநேக பிளான்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாரு. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அழகாக அவரை பின்பற்றும்போது கரெக்டாக அந்த பெரிய திட்டத்துக்குள்ளே நம்ம போய் நிற்கும்படி அவர் நமக்கு கிருபை கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாம் ஜெபிக்கலாமா? அப்பா பரிசுத்த தெய்வமே, இந்த நாளிலே கூட உம்முடைய ஆர்டரில் நாங்கள் அலைன் ஆகணும் அப்பா. நீங்கள் வைத்திருக்கிற அதிகாரம் ஆண்டவர், நீங்கள் வைத்திருக்கிற காரியங்களில் அப்பா அந்த சீக்வன்ஸை அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை நாங்கள் மதிக்க, அதை நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க, அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிய ஆண்டவரே, அந்த காரியங்களில் அப்பா நாங்கள் உண்மையாக இருக்க, நாங்கள் அந்த ஆர்டரில் கரெக்டாக இருக்க அப்பா, நீங்கள் விரும்புகிறதெல்லாம் எப்படி நோவா மற்ற பரிசுத்தவான்கள் செய்தாங்களோ அப்படி நாங்களும் இந்த பூமியில் பரிசுத்தமாக இருக்க வாழ கிருபை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை நீர்தாமே ஆசீர்வதிப்பீராகப்பா. எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் உங்கள் ஆண்டவரே உங்கள் ஆர்டர் சிஸ்டம் தெரிந்திருக்கும்படி உங்கள் வசனத்தை அதிகமாய் படிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். மே காட் bless you.